பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு டிசம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 2024 எந்த மாதிரியான பலன்கள் வைத்திருக்கு? ஒரே வாரத்தில் நல்லது நிறைய இருக்குன்னு சொல்லிடலாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கீங்க எல்லா விதமான துலாம் ராசிக்காரர்களும். உங்களுக்கே தெரியுது ஒரு அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயம். இல்லைங்க நான் நல்லா இல்லை, தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 6-8 தசாபுத்தி அல்லது உங்கள் லக்னத்துக்கு ஆகாத தசாபுத்தி அமைப்புகள் இருக்கும். இந்த தன்மையில் இது நடந்துட்டு இருந்தால் மட்டும்தாங்க நல்லதை அனுபவிக்க முடியாது. இயல்பாக ஜாதகத்தில் இருக்கிறீங்க, சுமாரான ஜாதகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கும் கூட மேன்மை இருக்கக்கூடிய அற்புத மாதமாக இந்த டிசம்பர் 2024 இருக்கும். மற்ற எல்லா ராசிகளை விட துலாம் ராசிக்கு பேசும்போது மட்டும் அப்படியே கொஞ்சம் எனர்ஜி வருது. உங்களுக்கு அடுத்த வருடத்தில் நடக்கக்கூடிய நல்ல அமைப்புகளுக்கான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அஸ்திவார மாதம் இந்த டிசம்பர் 2024 துலாம் ராசிக்காரர்களுக்குன்னு சொல்லலாம். நல்லா தாங்க இருக்கீங்க அப்படிலாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. வேலை அமைப்பில் நல்ல மாற்றம் வரப்போகுது, பொருளாதாரத்தில் மேன்மை வரப்போகுது, குடும்பத்தில் நல்லது வரப்போகுது, பழைய வாழ்க்கை என்னதான் இருந்துட்டு போகுது, இப்போ அதை சரி செய்து அதன் மூலியமான மேன்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பினர்களுக்கும் எல்லா விதமான துலாம் ராசிக்காரர்களுக்கும் நன்மை அமையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த டிசம்பர் 2024 சொல்லலாம். வேலை தொழில் அமைப்புகளில் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்துல அப்படியே மாற்றம் கிடைச்சி அடுத்த வருஷம் நீங்க அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணுங்க. அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும்னா இந்த வருஷம் அதுக்கான நன்மை நடக்க ஆரம்பிக்கணும்ல, அதுதான் இந்த டிசம்பர்ல நடக்கும். ஒரு புதிய ஒரு வேலை கிடைக்கும், புதிய ஒரு ஆஃபர் வரும், புதிய பெண் அறிமுகம் வரும், புதிய ஆண் அறிமுகம் வரும், நட்பா வரும், அப்புறம் அப்படியே காதலாகும், காதலாக இருந்தால் அப்படியே திருமணம், குழந்தையாகும், வீடு வாகன அமைப்புகளில் மிகப்பெரிய மேன்மை இருக்கும். நீங்களே அப்படியே டார்ச் அடித்த மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்க போகிறீங்களா அடுத்த வருஷம். சாதனைகளை வாரி அப்படி இறக்க போகிறீங்க எல்லா இடத்துல. எங்கெல்லாம் இவ்வளோ நாள் நீங்களும் ஒரு 5-6 வருஷம் நல்லா இல்லை, ஆனால் இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு ஓஹோ ஆகான்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய அற்புத மாதம் இந்த டிசம்பர் மாதம்னு சொல்லிடலாம். திருமணம், கணவன் மனைவி இந்த அமைப்புகளில் ஒற்றுமை மேம்படக்கூடிய தன்மை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான தன்மை நிச்சயமாக வந்துடும். பெண் குழந்தைகள் அமைப்புகளில் மட்டும் ஒரு சின்ன விரயம் இருக்குங்க. விரய அமைப்புன்றது அவர் படிப்புக்காகவோ திருமணத்துக்காகவோ திருமணம் மாதிரியான அமைப்புகளை பண்ணி உங்களை விட்டு அப்படி நகர்ந்து போகக்கூடிய அமைப்பு, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி பண்ணக்கூடிய சில அமைப்புன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகள் வழியில் அல்லது குழந்தைகள் வழியில் செலவு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு சமாளிக்க முடியாமல் இல்லைங்க. எல்லா துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலேருந்து ஒரு புதிய பிஸ்னஸ் பண்ணலாமா, அது அழகு சார்ந்து பண்ணலாமா, இல்லை ஒரு சாரி விற்கலாமா, சோஷியல் மீடியாவில் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான மேன்மை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. நெகட்டிவான அமைப்புனா ராசியை செவ்வாய் பார்க்கறது ஒரு மாதிரியான அமைப்புனாலும் கூட இந்த இடத்துல செவ்வாய் திக்பலமாகி பார்க்குறாரு, அப்படியே ராசிநாதனோட பார்வை வாங்கி பார்க்குறாருன்னு வரும். ஆனாலும் வார்த்தைகளை விடாமல் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்குங்க. இந்த வயதானவர்களுக்கு ப்ரெஷர் மாதிரியான அமைப்புகள் இந்த இடத்துல கொஞ்சம் வரும். ஏன்னா சும்மாவே ஒரு எரிச்சலான மனநிலை, ராசியை செவ்வாய் தொடர்பு கொண்டாலே மனநிலை ஒரு மாதிரி டென்ஷனாக எரிச்சலா அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதியோ இல்லை யாரையும் எதுவும் வார்த்தைகளால் சொல்லாமல் இருக்கிற சில அமைப்புகளை பண்ணிடலாம். எதிர்காலம் நிச்சயமாக நல்லா இருக்க போகிறதுக்கான ஒரு அமைப்பு, ஒரு என்ன சொல்லுவாங்க, அஸ்திவாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் 2024 சகல தரப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். என்னங்க பிள்ளைங்க இவங்க உருப்பட போகிறான், அவங்கங்க அப்படி உருப்பட வரான் அப்படின்னு சொல்லிட்டு காது பட கேட்ட இளைஞர்கள் கூட அடுத்த மாதத்திலேருந்து அப்படியே முன்னேறி வெளியில் வரக்கூடிய உங்களுக்குன்னு சுயமாக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கான வேலையை தேடி உங்களுக்கான பொருளாதாரத்தை சரி பண்ணி உங்களுக்கான குடும்பத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான நன்மைகளை வயதுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்க போறீங்க. இதுல பொன் பொருள் சேர்க்கையும் நிச்சயமாக இருக்கும். ராசியை குரு பார்த்துறாரு, ராசிநாதனை குரு பார்த்துறாரு, உங்களுக்கே 6ஆம் இடத்துல சனி வந்துடுறாரு. வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர்கள் எல்லாருக்குமே சனி 6லயோ 11லயோ இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது தாங்க பெரிய சாதனை. நானே வீடு வாங்கினேன், நானே அதை வாங்கினேன், நான் ஒரு வண்டி வாகனம் வாங்கினேன், நான் ஒரு திருமணம் பண்ணேன், எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்ற மாதிரியான முதலாம் அமைப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பாபர் 6ஓட இடத்தோட தொடர்பில் இருக்குங்க. அங்கே தாங்க உங்களோட கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் அழியக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்புகள் அடுத்தடுத்து பலவீனமாகும் பொழுது நீங்கள் நல்லா வந்துடுவீங்க, ஆரோக்கியம் மேம்பாடு வந்துடும், எதிரிகள் உங்கள் கட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, வம்பு வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்துடும். வேலை இடத்துல உங்களையே உட்காந்து ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டோம், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு கிளம்பி காணாமல் போயிடுவான். நல்ல அமைப்புகள் இருக்க போகுது. கடவுளின் முழு அனுகிரகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து ஒரு 3 வருஷம் இருக்க போகுதுங்க. அதுக்கான ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கும். கணவன் மனைவி அமைப்பும் சரி, பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த சோகமா அமைப்புகளும் விலகுங்க. இல்லைங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு விரோதம் வந்துருச்சு, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அமைப்பு வந்துருச்சு, ஒரு பூர்வீக ஒரு சொத்துனால இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்க, சகோதரரோட ஒரு சின்ன அப்படி சச்சரவு வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, அது அப்படியே கொஞ்ச நாள் போனுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் கூட இப்ப அப்படியே சாதகமாக மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக வந்து அதன் மூலியமாக அப்படியே ஒன்றாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களாகவே அதை பங்கு போட்டு பிரித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக, ஒரு மேஜிக் செய்யக்கூடிய ஒரு மாதம்ங்க டிசம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2024. அதனால நல்லதை எதிர்பார்த்து நிச்சயமாக காத்திருங்கள். தசாபத்தி ஒத்துழைக்கலைன்னா கூட அடுத்த வருஷத்தில் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். நோய் அமைப்புகள் மட்டும் பார்த்துக்குங்க. இந்த அமைப்புகளை தாண்டி மிகப்பெரிய மேன்மைகளும் நன்மைகளும் சில இடத்துல இருக்கிற மாதிரியான சில தன்மை இந்த அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டட் இந்த டிசம்பர் 2024 சொல்லிடலாம்.